பல கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரு கேள்வி பல தடவைகள் எழுதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே கேள்வி பல தடவைகள் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், are you here at the behest of the Chief Minister of the Northern Province, Honorable C.V. Vigneswaran? And if so, is there a special message from him to us here? Unfortunately, I am not here at the behest of the Chief Minister of the Northern Province. I came for another event, another series of events to the USA. And since I came all the way to the US, I thought I will make use of the opportunity to come over to Canada, particularly to thank you for the effort that you took in raising funds for our election campaign. So there is no special message that I have brought from the Chief Minister. Unfortunately, perhaps I am remiss. I ought to have asked him if he had a special message, and I am sure if I asked him, he would have given a special message. So please forgive me for not thinking about that. முதலமைச்சரிடத்திலிருந்து ஒரு விசேஷமான செய்தியை நான் கொண்டு வரவில்லை. அதை பற்றி நான் சிந்தித்திருக்க வேண்டும். சிந்தித்து அவற்றை நான் கேட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு விசேஷமான செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என்னை பணித்திருப்பார். அப்படியாக அதை முன்கூட்டியே அதை குறித்து சிந்தித்து செயற்படாததற்காக செய்தியை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you for your transparency. Thank you very much for your transparency. இன்னொரு கேள்வி திருமதி அமுதலிங்கத்தை பற்றியது. திருமதி அமுதலிங்கம் எங்களோடு நெருங்கின தொடர்பை இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருப்பவர். அவர்களுக்கு வேண்டிய உரிய மதிப்பும் மரியாதையும் சகல விதத்திலையும் கொடுக்கப்படும். ஆனால் ஒருவரையும் நாங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து அரசியலே ஈடுபடுத்த முடியாது. விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்த நாங்கள் தான். ஆனால் வேறொருவரையும் அப்படி இப்போதைக்கு கொண்டு வருகிற யோசனை இல்லை எங்களிடத்திலே. ஆகையினால் அதை குறித்து மேலதிகமாக என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து எங்களிடத்திலே எவ்வளவு சிந்தனை எதுவும் இல்லை. இளவரசர்கள் காணி பிரச்சனையை பற்றி பல கட்டுரைகள், அவர் எழுதின கட்டுரைகள், அவருடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இளம் இல்லாவிட்டால் அரசியல் உரிமை இல்லையாமல் போய்விடும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நானும் ஆரம்பத்திலே சொன்னேன். அவருடைய கேள்வி என்னவென்றால், இப்படியான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது, இதற்கு ஈடுபடுத்த உங்களால் முடியுமா என்று இடத்திலே கேட்டிருக்கிறார். இதற்கு உங்களால் இதற்கு ஈடுபடுத்த முடியுமா என்று கேட்டிருக்கிறார். நான் அதிகாரத்தில் இருப்பது எங்களால் அதற்கு ஈடுபடுத்த முடியாது என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து நீங்கள் வந்து அதற்கு முகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி நன்றி. நாங்கள் கல்யாணம் வழக்கு காணி அபகரிப்புக்கு எதிராக சில சட்ட மீறல் செயற்பாடுகளை செய்வதற்கு உத்தேசித்திருக்கிறோம். சட்டங்களை மீறுவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். அந்த வேளையிலே இளைஞர்களும் வந்து எங்களோடு சேர்ந்து சட்டத்தை மீறி எங்களோடு சிறைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இதைவிட
சபைக்கு வைப்பகம் ஒன்றை நிறுவதற்கான அதிகாரம் கிடையாது. பேங்க் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற மானிட்டரி போர்டு. மானிட்டரி போர்டு லைசன்ஸ் இல்லாமல் எந்த பேங்க்கும் இயங்க முடியாது. ஆனால் கூட்டுறவு வங்கிகள் என்று ஒன்று உண்டு. எங்களுடைய பகுதிகளிலே கூட்டுறவுத்துறை மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்தது. கூட்டுறவு இயக்கம் அது கடந்த பல தசாப்தங்களாக மடிந்து போன நிலையிலே இருக்கிறது. கூட்டுறவுத்துறை முற்று முழுதாக மாகாண சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அவையினாலே நான் அதை பற்றி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். கூட்டுறவுத்துறையை புனரமைப்பதன் மூலம் அதை திரும்ப பல நிலைக்கு கொண்டு வருவதன் மூலமாக கூட்டுறவு வங்கிகள் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கு. கூட்டுறவு வங்கிகள் இருக்கின்றன. அதற்கு விசேஷ அனுமதி தேவைப்படாது. ஆகையினாலே கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலேயே வைப்பகத்தை வைத்து பணத்தை அங்கேயே புழங்க பண்ணி எங்களுடைய பொருளாதாரத்தை இயக்குவதற்கான சில முறைகள் எங்களிடத்தில் இருக்கக்கூடும். ஆனால் அதை விட பெரிய அளவிலே ஒரு வைப்பகத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் தற்போது இல்லை. ஆனால் வருகிற நாட்களிலே அது தொடர்ச்சியாக அப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதற்கும் இல்லை. வன்னி புஷ்பா என்று ஒருவர் ஒரு கேள்வி இடத்திலே கேட்டிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்று பேசினீர்கள் சுமந்திரன் ஐயா. அதில் உள்ள நியாயம் உங்களுக்கு தெரியுமா? பதில் சொல்லுங்கள் அல்லது நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். யார் சொல்லுங்க நியாயத்தை. என்ன நியாயமா? அன்றைக்கு அந்த முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த பழி முழுவதும் புலிகள் மேல விழுந்திருக்கும். அதுக்காகத்தான் அன்றைக்கு புலிகளால் அவங்க வெளியேற்றப்பட்டது. அன்றைக்கு சிங்கள ராணுவத்தால அந்த யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீங்க பேசியிருப்பீங்க அநியாயமாக புலிகளால அந்த முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டாங்க இன்றைக்கு சொல்லியிருப்பீங்க. வெளியேற்றப்பட்டது அதுதான் நியாயம். அடிச்சு சொல்றேன், அதுதான் உண்மை. அவங்க அநியாயமாக வெளியேற்றப்படவில்லை. முதல் தடவையாக இப்படியான மட்டக்களப்பில் வெளியிடப்பட்டது. கொக்கட்டிச்சோடையில் என்ன நடந்தது, சத்ரோனால் என்ன நடந்ததுனா நேரடியாக சென்றதா நேரடியாக பங்கு பெற்றாங்க. அதனால நீங்க நடவடிக்கை எடுத்ததுதான் சரிதானே. அதை சில விளக்கங்கள் சொல்ல போறோம். அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன். பல அத்துமீறல்கள் முஸ்லிம்களாக தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது. அது உண்மை. தயவு கையெழுத்த வேண்டாம். கையெழுத்த வேண்டாம். தமிழ் மக்களால அதே போல தமிழர்களால முஸ்லிம்களுக்கு பல அத்துமீறல்கள் நடந்தது. அது கையெழுத்து. ஏனென்றால் அப்படியாக நடந்தது. இரண்டு சம்பவங்களுக்கும் நடந்தது. போர்க்காலத்தில் அது நடந்தது. அது துரதிருஷ்டவசமான சம்பவங்கள். ஆனால் அந்த சம்பவங்களுக்கு ஒரு நிலை உண்டு. ஆனால் ஒரு முழு மாகாணத்திலேயும் இருந்து ஒரு இனம் வெளியேற்றப்படுவது என்பது சர்வதேச சட்டத்தில் பாரிய ஒரு குற்றம். அது நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை, நாங்கள் ஜெனோசைட் என்று சொல்ல பாய்க்கிறோம். இனப்படுகொலை நடந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
இன்னும் சர்வதேச சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நிபுணர்கள் குழுவினுடைய அறிக்கையில பெர்சிக்யூஷன் என்ற சொல்லும் எக்ஸ்டர்மினேஷன் என்ற சொல்லும் தான் பாவிக்கப்பட்டிருக்கே தவிர ஜெனோசைட் என்ற சொல்ல அவர்கள் பாவிப்பதற்கு தயங்குகிறார்கள். நான் அவர்களோட பேசியிருக்கிறேன். எக்ஸ்டர்மினேஷன் பாவிக்கிறார்கள், ஜெனோசைட் பாவிக்கவில்லை. ஏன் பாவிக்கவில்லை என்று நான் அவர்களோடு பேசியிருக்கிறேன். அதுக்காக அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், சில தேவைப்பாடுகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை என்று சிலர் தங்களுடைய கருத்து. நாங்கள் அதில் இல்லை என்று சொல்லலாம், ஆனால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் எத்னிக் கிளென்சிங் என்பது, இன சுத்திகரிப்பு என்பது வடமாகாணத்தில் நடந்தது என்பதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது சர்வதேச சட்டத்தில் இனப்படுகொலைக்கு அடுத்ததான ஒரு குற்றம். பலர் சொல்லுவார்கள், முஸ்லிம் மக்கள்ல இருந்து அரசாங்கத்துக்கு சார்பாக வேவுகாரர்கள் இருந்தார்கள், ஆணையாக வெளியிடப்பட்டார்கள். அரசாங்கத்துக்கு சார்பாக தமிழ் வேவுகாரர்கள் இருக்கே இல்லையா, இன்றைக்கு தான் இருக்கிறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களையே வரமானது வெளியிட முடியுமா? ஆகையினால நாங்கள் இந்த தரங்களையும் கணித்துக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு நியாயம் கேட்டு நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் வாதாடுகிறோம். நல்ல விஷயம், செய்யணும், நானும் சேர்ந்தேன். ஒவ்வொரு அளவில் போய் வாதாடுறதா. ஆனால் நாங்கள் கேட்கிற நீதி, நாங்கள் கேட்கிற நியாயம் ஒருதலைபட்சமாக இருக்க முடியாது, ஒரு காலம் இருக்க முடியாது. நீதி என்பது அனைவருக்கும் சமமானது, எல்லா மக்களுக்கும் சேர வேண்டியது. எனக்கு மட்டும்தான் நீதி, மற்றவர்களுக்கு அநீதி என்று கேட்கிற எந்த சமூகத்துக்கும் எந்த காலத்திலேயும் நீதி கிடைக்க மாட்டாது. ஆகையினால நாங்கள் இது கையெழுத்தான் கிடைக்காவிட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். இது பாப்புலரான ஒரு விஷயமா இல்லாட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். இதற்காக நீ எப்படியாயிரம் விட்டு போகணும் நான் விட்டு தான் போனே தவிர என் நிலைப்பாட்டிலிருந்து நான் மாற மாட்டேன். நீதி நியாயம் என்பது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது எங்களுடைய உணர்ச்சிகளை வச்சு நாங்கள் மாறுற ஒரு விஷயம் இல்லை. ஆனபடினால எங்களுடைய மக்களுக்காக நீதிக்காக போராடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன தீர்மானமாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அரசியல் கைதிகளை பற்றி முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். பலவிதமான பிரேரணைகளை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். பலரோடு நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். பல நாடுகளுடைய அழுத்தத்தை நாங்கள் பிரயோகித்திருக்கிறோம். ஆனாலும் இறுதி போரிலே ஈடுபட்ட 11,900 போராளிகளை கூட புனர்வாழ்வு கொடுத்து அரசாங்கம் 2 வருட காலத்திலே விடுவித்திருந்தாலும் அதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பலரை இன்னமும் விடுவிக்காமல் வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 800 பேர் அப்படியாக இருந்தார்கள். இப்பொழுது சில நடவடிக்கைகளின் மூலம் அந்த எண்ணிக்கை 300ஆக குறைந்திருக்கிறது. அதிலே வழக்குகள் எவருக்கு எதிராக பதிவு செய்யப்படாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த புனர்வாழ்வு என்று 6 மாதம் கொடுத்துவிட்டு விடுவிக்கிறார்கள். நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறோம். என்றால் அப்படியாவது அவர்கள் வெளியே வரக்கூடாது சொல்லி, இல்லையென்றால் 5 வருடங்கள் 6 வருடங்கள் சில பேர் 10 வருடங்கள் கூட எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லாமல் சிறையில் இருக்கிறார்கள். அதிலே பலர் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இல்லாதவர்கள். ஒருவேளை சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்ததற்காக, ஒரு தேங்காயை கொடுத்ததற்காக, ஒரு ஏதோ ஒன்றை இல்லத்திலே வெட்டினதற்காக அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான நியாயம் இல்லை. நாங்கள் அரசாங்கத்தோடு பேசுகிற போது சொல்லியிருக்கோம்,
நீங்கள் 12,000 பேரை 2 வருடங்களிலே விடுவித்திருக்கிறீர்கள், நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் இறுதி போரிலே ஈடுபட்டவர்களையே நீங்கள் விடுவித்திருக்கிற போது வெறுமனே உதவி செய்தவர்கள் என்பதை எதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் திருப்பத்தில் இருக்கிறோம். என்ன காரணத்துக்காக உதவிக்காது அரசாங்கம் மிகவும் அதை குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதிலே நான் சொன்ன அந்த ஒரு குறித்த பிரிவார் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அதை விட இன்னும் 2 பிரிவுகள் உண்டு. மற்றது அவர்களுக்கு எதிரான வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகவும் கடினமான பகுதி. 3வது பிரிவு வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சிறைவாச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனாதிபதியினுடைய மன்னிப்பு கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட முடியும். அதற்காகவும் நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். 12 பேர் கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னிப்பை கொடுக்கின்ற வேலையை செய்வீர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி ஒரு வருடத்துக்கு மேலாவது இது நடக்கவில்லை. ஆனால் அந்த கருமத்தை நாங்கள் கைவிடவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக அதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அதை நாங்கள் முன்னெடுப்போம். கூடுதலாக கடவுளுடைய கருத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பது மிக உபயோகமாக நான் கொண்டு போய் வாசித்து பார்க்கலாம். கேள்விகள் என்று விடுவிக்கப்பட்ட போராளிகள் புனர்வாழ்வு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர்களை அரசாங்கம் புனர்வாழ்வு கொடுத்து விடுவித்திருந்தாலும் அவர்கள் திரும்பவும் தங்களுடைய வாழ்க்கைகளை கட்டியெழுப்புவதிலே பல சிக்கல்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அவர்களில் பலரை அரசாங்கம் தங்களுடைய கையாட்களாக உபயோகிக்கிறது அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அவர்களை சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்று சொல்லி ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து அவர்களுக்கு மாதாந்தம் சம்பளம் கொடுத்து அவர்களை அரசாங்கத்தினுடைய கர்மங்களை முன்னெடுக்கிறவர்களாக அரசாங்கம் இப்பொழுது உபயோகித்துக் கொண்டிருப்பது. 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது ஒரு மோட்டார் சக்கர வண்டியும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற அந்த வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்புவதற்கு இந்த முன்னாள் போராளிகளுக்கும் விசேஷ பொறிமுறைகளை அமைத்துக் கொடுத்து அவர்களும் வாழ்க்கையிலே இப்படியான அரசாங்கத்தினுடைய அழுத்தத்திலிருந்து விலகி தாங்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான சில யோசனைகளை நாங்கள் மாகாண சபை மூலமாக அமல்படுத்துவதற்கு இருக்கிறோம். கிழக்கு மாகாணத்திலே நிலம் அபகரிக்கப்படுவது தெரிந்த முடியும். அது இதுவரைக்கும் நாங்கள் கையாள முடியாமல் இருந்தது. நான் இந்த பேச்சிலே சொல்லியிருந்தேன். வடமாகாண சபையிலே கையாளப்படுகிற தாக்கம் கிழக்கு மாகாணத்திலேயும் ஏற்படும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு. காணி அதிகாரம் மாகாண சபை உபயோகிப்பதை குறித்ததான விடயத்திலே சில வித்தியாசமான வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்ற சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சில சர்வதேச ராஜதந்திர அழுத்தங்களை
நாங்கள் உபயோகிக்கிறதை பற்றி சில நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறோம். தமிழக மக்களை பற்றி ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரிந்தபடி தமிழக மக்கள் இப்பொழுது மிகுந்த உணர்வோடு எங்களுக்கு ஆதரவாக பல விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கூட அண்மையிலே ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இந்த அரசாங்க இந்த கட்சிகள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு இருந்து விடாமல் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது எங்களுக்கு சந்தோஷமான விடயம். தமிழக மக்களுடைய ஆதரவு மிக மிக அத்தியாவசியமானது ஒன்று என்பது எனக்கு தெரிந்தது. மக்கள் அமைப்புகளோடு எங்களுக்கு தொடர்புகள் உண்டு. ஆனால் பலர் எங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி மட்டுமல்ல, கண்டுபிடிக்கிற பிழை, தமிழக மக்களோடு செய்து நீங்களே வேலை செய்யவில்லை, அவர்களை ஊக்குவிக்கவில்லை என்று கேட்கிறார்கள். இன்னொரு நாட்டிலே அரசியல் கிளர்ச்சி ஒன்றை ஏற்படுத்துகின்ற செயலை நாங்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்வதாக இருக்கவும் கூடாது. இது மிகவும் நிதானமாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் நம்பியுள்ளவர்களாக இருப்போம், அதை வரவேற்போம், அவர்கள் சார்பிலே செயல்படுகிற போது. ஆனால் அந்த நாட்டு பிரஜை இல்லாத நாங்கள் அந்த நாட்டிலே சென்று கர்மங்களை தூண்டி விடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் மிகவும் நிதானமாக இருப்பவர்கள். உதாரணத்துக்கு சொன்னால் நான் செல்கிற போது அரசியல் பேச முடியாது, அரசியல் ஈடுபட முடியாது. கனடாவிலே வந்து நான் கனடா அரசியலை குறித்து பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி பேசுவதாக உடனடியாக நான் நாடுபடுத்தப்படுவேன். ஆகையினாலே இது மக்கள் சாதாரணமாக எதிர்பார்க்கிறதை போன்ற ஒரு விடயம் அல்ல. இது மிகவும் நிதானமாக அணுகப்பட வேண்டிய ஒரு காரியம். எக்ஸ்டர்மினேஷன் என்று சொல்லி கையாளப்பட்டது. ஆனால் ஜெனோசைடு என்பது தாய்லாந்து என்று சொல்லுங்கள். ஆனால் 1983 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்திரா காந்தி சந்தித்த போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ யூஸ் தி வேர்ட் ஜெனோசைட், ஐ ரெசிஸ்ட் இன் சொன்னார். மற்றும் உங்களை குற்றப்படி நீங்கள் டேதான் வந்து நேச்சருக்கு வந்து டொரண்டோ ஸ்டார்ட் ஹிடன் ஜெனோசைட் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில அந்த வார்த்தையை உபயோகிப்பதற்கு இன்னமும் தயக்கம் இருக்குது. அவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் இந்திரா காந்தி உபயோகிப்பது எனக்கு தெரியும், வேறு கடந்து இன்றைக்கு உபயோகிப்பது எனக்கு தெரியும். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில பொறிமுறையில தீர்மானங்கள்ல அந்த வார்த்தையை உபயோகிப்பதற்கு இன்றைக்கு